பீகார் முதலமைச்சராக 10வது முறையாக பதவியேற்றுள்ள நிதிஷ்குமார் வாழ்க்கை பாதையையும் அவருடைய அரசியல் முக்கியத்துவத்தையும் பார்க்கலாம். பீகாரின் பக்தியார்பூரில் 1951இல் ஓர் எளிய குடும்பத்தில் பிற்படுத்தப்பட்ட சமூக பின்னணியில் பிறந்த நிதிஷ்குமார் அடிப்படையில் ஒரு பொறியாளர். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்து மின்வாரியத்தில் அரசு பணியில் இருந்த நிதிஷ் வாழ்வை அரசியல் பக்கம் திருப்பியது ஜெயபிரகாஷ் நாராயணன் மற்றும் ராம் மனோகர் லோகியாவின் சிந்தனைகள். இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் ஜெயபிரகாஷ் நாராயணன் முன்னெடுத்த முழு புரட்சி இயக்கத்தில் பங்கேற்றவர் தொடர்ந்து மிகுந்த அரசியல் ஆர்வத்தால் வேலையை உதறிவிட்டு அரசியலுக்குள் வந்துவிட்டார். நிதிஷும் லாலுவும் நெருக்கமான நண்பர்கள். ஆனால் லாலுவைப் போல வசீகரமான பேச்சாளர் அல்லது ஆர்ப்பாட்டமான செயல்பாட்டாளர் என்று நிதிஷை சொல்ல முடியாது. அமைதியாக செயலாற்றும் காரியகர்த்தா. தேர்தல் களமும் தோல்வியைத்தான் தந்தது. மனைவி ஊக்க சக்தியாக இருந்தார். மனைவியின் நகைகளை விற்று ஒரு தேர்தலை சந்தித்தார். பல சமயங்களில் செலவுக்கு தள்ளாடும் சூழல் நிதிஷுக்கு இருந்தது. அரசு பணியில் இருந்த மனைவியின் வருமானம்தான் ஊன்றுகோலாய் இருந்தது. ஆனால் நேர ஒழுங்கை பராமரிக்கும் திட்டமிட்டு செயலாற்றும் நிதிஷின் கடும் உழைப்பும் நெகிழ்வான அணுகுமுறையும் அவரை அடுத்தடுத்த இடங்களுக்கு உயர்த்தின. பீகாரின் சோசியலிச இயக்கமும் ஜனதா கட்சியும் தான் நிதிஷின் அடையாளங்கள். லாலுவோடு இணைந்து செயல்பட்டதோடு லாலுவுக்கு பக்கபலமாகவும் இருந்த நிதிஷ் பீகார் முதல்வராக லாலு பொறுப்பேற்றதும் ஆட்சியில் அவருடைய யாதவ் சமூகம் பெரிய அளவில் ஆக்கிரமித்ததையும் நிர்வாக சீர்கேடுகளையும் கேள்விக்குள்ளாக்கி கட்சியிலிருந்து வெளியேறினார். சகா ஜார்ஜ் பெர்னாண்டஸுடன் இணைந்து ஆரம்பித்த தனி கட்சி பெரும் தோல்வியையே தந்தது. இதற்கு பிறகுதான் லாலு காங்கிரஸை எதிர்கொள்ள பாஜகவோடு கைகோர்த்தார் நிதிஷ். கால் நூற்றாண்டுக்கும் மேலாக பாஜகவோடு நிதிஷ் உறவில் உள்ள போதும் மத நல்லிணக்கம் சார்ந்து நிதிஷ் மீது பெரிய விமர்சனங்கள் கிடையாது. எல்லோரையும் அரவணைப்பவர் என்பதே அவரது அடையாளமாக இருக்கிறது. சாதி ஆதிக்கம் செலுத்தும் பீகாரில் மக்கள் தொகை அளவில் சிறிய சமூகம் ஒன்றிலிருந்து வந்த நிதிஷ் எல்லோரையும் அரவணைப்பதன் வாயிலாகவே தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறார். நிதிஷின் பெரிய வாக்கு வங்கி பெண்கள்தான். ஏனென்றால் பெண்களை மையமாக வைத்து வளர்ச்சியை சிந்திப்பவர் நிதிஷ். சாயங்காலம் 6 மணி ஆகிவிட்டால் கடைவீதி மூடிவிடும். பெண்கள் வெளியே செல்ல முடியாது. யாருக்கும் பாதுகாப்பு கிடையாது என்றிருந்த பீகார் சூழலை மாற்றி சட்டப்படியான ஆட்சியை நிலைநாட்டியவர் நிதிஷ் தான். பள்ளி செல்லும் வயதுடைய குழந்தைகளில் பாதி பிள்ளைகள் கூட வகுப்பறைகளில் இல்லாத சூழலை மாற்றியவர். அரசு சார்பில் சைக்கிள் கொடுத்து பெண் கல்வியை ஊக்கப்படுத்தியவர். நாட்டிலேயே முதல் முறையாக பெண்களுக்கு உள்ளாட்சி பதவிகளில் 50% இடஒதுக்கீடு, அரசு பணிகளில் 35% இடஒதுக்கீடு அளித்தவர். ஜீவிகா குழுக்கள் வழியாக பொருளாதார முன்னேற்றத்துக்கு அடிகோலியவர். பீகார் வேளாண்மையை மேம்படுத்தியவர். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அரசு அலுவலர்கள் புடைசூழச் சென்று கிராமம் கிராமமாக மக்களை சந்திப்பார். மக்களுடைய பிரச்சனைகளுக்கு ஜனதா தர்பார் நடத்தி கையோடு தீர்வு காண்பார். கட்சிக்காரர்கள் அடாவடியாக நடந்தால் நீக்கி விடுவார். பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் கிடையாது. ஒரே பிள்ளை. அரசியலுக்கு அவர் வரமாட்டார் என்று நிதிஷ் அறிவித்து விட்டார். இதெல்லாம் தான் நிதிஷ் மீதான பீகாரிகளின் பிரியத்துக்கு காரணம். பீகாரில் நிதிஷுக்கு 2 பெயர்கள் உண்டு. ஒன்று சுஷாசன் பாபு, அதாவது நல்லாட்சி தந்தை. மற்றொன்று பல்டுராம், அதாவது அணிதாவுபவர். ஆனால் பீகார் போன்று பல்லாண்டு காலமாக வளர்ச்சியில் கீழேயே இருக்கும் ஒரு மாநிலத்தை முன்னகர்த்த பெரிய எண்ணிக்கை பலம் இல்லாத நிதிஷ் போன்ற ஒரு அரசியல் தலைவருக்கு வேறு என்ன வழி இந்திய அரசியலில் இருக்கிறது என்று கேட்கும் பீகார் அரசியல் விமர்சகர்களும் இருக்கிறார்கள். மத்திய அரசோடு உறவாடித்தான் இந்தியாவில் எல்லா திட்டங்களையும் வாங்க வேண்டியிருக்கிறது. நிதிஷ் மதியுகத்தோடு உறவை கையாளுகிறார். பீகாரில் கடந்த 25 ஆண்டுகளில் கொண்டு வரப்பட்ட பெரும்பான்மை திட்டங்கள் நிதிஷின் முயற்சியால் வந்தவை. உள்ளபடி மோடிக்கும் நிதிஷுக்கும் ஆகவே ஆகாது. 2014இல் மோடிதான் பிரதமர் முகம் என்று பாஜக அறிவித்ததை கண்டித்துத்தான் கூட்டணியிலிருந்தே வெளியேறினார். ஆனால் மோடி எதிர்ப்பை விட பீகாரின் வளர்ச்சி முக்கியம் என்பதில் நிதிஷ் உறுதியாக இருக்கிறார். சென்ற 1.5 ஆண்டில் மட்டும் 10 அம்ரித் பாரத் ரயில்களை பீகாருக்கு கேட்டு வாங்கியிருக்கிறார். மோடியின் 11 ஆண்டுகளில் 16 லட்சம் கோடி ரூபாய் திட்டங்களை கேட்டு வாங்கியிருக்கிறார். வேறு எந்த மாநிலத்தில் இதெல்லாம் நடக்கும் என்கிறார்கள். இந்த பின்னணியில்தான் நிதிஷ் தொடர்ந்து ஜெயிக்கிறார். ஆனால் பீகாரிகளுக்கு ஒரு கவலை இருக்கிறது. சமீப காலமாக அவர் உடல்நலமும் மனநலமும் உற்சாகமாக இல்லை. வெளியே வருவது குறைந்து விட்டது. சீக்கிரமே பழைய நிலைக்கு நிதிஷ் திரும்ப வேண்டும் என்கிறார்கள்.